நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய பொதுமக்கள் சட்ட இலவச சேவை சங்கத்தின் நிறுவனர் AP ராஜா அவர்கள் கூறியதாவது, தங்களது சங்கத்தில் 2 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து வருபவர் நாச்சால். அவருக்கும் நடிகை கௌதமிக்கும் 2023ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு நடிகை கௌதமி புல்டோசர் கொண்டு நாச்சால் வீட்டை இடித்தது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வருகின்ற 15ஆம் தேதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள். மேலும் காவல்துறையினர் நடிகை கௌதமி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தார். இவங்க பேர்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட் இது பட்டா, அவங்க இதுல உள்ள பட்டா எல்லாமே ஒரு காப்பி வச்சிருக்கோம். உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கு. இது டவுன் பிளான் அப்ரூவ்டு, வீடு கட்டுறதுக்கான அப்ரூவ்டு, அதுக்கான சர்டிபிகேட் இது. வணக்கம். பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே AP ராஜா, மாநில தலைவர் அமர்கிரேஷ், அஜய் கோபால் வர்மா. இப்போ இதுல வந்து எங்களுடைய சட்ட உதவி சங்கத்தினுடைய நாச்சாலும் நடிகை கௌதமியும் 2 பேரும் பார்ட்னர் மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப பாலிய ரொம்ப 2 பேருமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இவங்க ஒரு இடம் வாங்கலாம், இவங்க ஒரு இடம் வாங்கலாம், பக்கத்துலயே இடமெல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துல இவங்க இருந்திருக்காங்க. இப்போ நாச்சால் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இவங்க கௌதமி வீடு இருக்கு. அப்ப கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுறதுனால இவங்க ஏதோ சொத்து விதமான மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது சம்பந்தமான வழக்கு ஓடிட்டு இருக்கு. இதுல அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போது 23 இருந்து வழக்கு ஓடிட்டு இருக்கு. 24 கௌதமி வந்து இவங்க வீட்டை இடிக்கிறாங்க. நாச்சால் வீட்டை வந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்திருக்கோம். அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காதனால வர 15/5/2025 நீலாங்கரை காவல் நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் செய்வதாக நாங்க அறிவிப்பு போட்டிருக்கோம். இது அறிவிப்பு எதுக்காகனா, இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும். கௌதமி வந்து அந்த வீட்டை இடிச்சாங்களா, என்ன செஞ்சாங்க, எதுக்காக இடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணுங்க. நாச்சார் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. என்ன உண்மை நடந்துச்சு, யார் வீட்டை இடிச்சா, இவங்க தான் இடிச்சாங்கன்னு முழுக்க நாங்க கௌதமி தான் இடிச்சாங்கன்னு முழுக்க சொல்றோம். அப்ப இல்லைன்னா நாங்க இடிக்கலன்னு வந்து அவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும். இல்ல காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசணும். யார் வீட்டை இடிச்சா, எதுக்காக வீட்டை அடிச்சோம், உங்க வீடு இங்க இருக்கு, நீங்க இந்த வீட்டை இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கணும். அதனால இது சம்பந்தமா கேட்கணும்னு சொல்லிதான் இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்திருக்கோம். காவல்துறை வந்து உடனே விசாரணை நடத்தணும். அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால துரிதாக நடத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க அந்த போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கோம், தெரிவிச்சுக்கிறோம். 5 கோடி ரூபாய் இருக்கும். ஆமா, 2 பேரும் சேர்ந்து வாங்குறப்போ 5 கோடி ரூபாய். ஆமா, சம்பந்தமா அவங்க பேசி நடவடிக்கை சொல்லி பல மாசம் ஆச்சு. ஆமா, அது நீங்க அப்புறம் தெரிவிக்க சார். அதாவது இவங்க போராடிட்டே இருக்காங்க, இன்னும் போராடிதான் போறாங்க. இவங்க எங்களுடைய அமைப்புல வந்து 2 வருஷமா உறுப்பினர் இருக்காங்க. இந்த போன மாசம் மீட்டிங் வரும்போதுதான் எங்களுக்கு சொல்றாங்க, நாங்க பொதுமக்களுக்கு இலவசமாக அந்த சட்ட ஆலோசனை வழக்கறிஞர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எங்களை வந்து அணுகுறாங்க, எங்களுக்கு வந்து இது மாதிரி உதவி செய்யணும், நீங்க வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி அணுகி எங்களுக்கு உதவி செய்யுங்கும் போது நாங்க உள்ள வரோம். அதனாலதான் இன்னைக்கு அமைப்பு ரீதியா நாங்க வந்து அவங்களுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். இந்த போராட்டத்தையும் அதனாலதான் நாங்க நடத்துறோம்.